கூட்டா வாலாட்டிக்கிட்டு வருவேன். லவ் பண்றீங்களா? ட்ரூத் தான் சொல்லணும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் தான் உங்க சேலத்துக்காரன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஏற்காடுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்காடு சுத்தி பார்க்க வந்து சுற்றுலா பயணிகள் கூட எல்லாரு கூடயுமே நம்ம ஃபன் கேம்ஸ் விளையாட போறோம். வாங்க விளையாடலாம். பேரு மித்ரா. எந்த ஊர் நீங்க? பாண்டிச்சேரி. என் பேரு கீதா, நான் சென்னையில இருக்கேன். என் பேர் ரயான். எந்த ஊர் ப்ரோ? நான் செங்கல்பட்டு. என் பேரு ஜெயவிஷ்ணு வர்தினி. எந்த ஊருக்கா நீங்க? நான் சின்ன சேலம். செந்தில்குமார். எந்த ஊர்னா நீங்க? சேலம். தினேஷ். ஓகே ப்ரோ, நீங்க எந்த ஊர் ப்ரோ? சேலம் ப்ரோ. சக்தி. உங்க பேரு? அரவிந்த். நம்ம ஒரு ஃபன் கேம் ப்ரோ விளையாடலாமா? ஓகே பண்ணலாம். ஓகேண்ணா. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 4 கார்டு தருவேன். Okay. இதுல எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த ஃபன் கேம் நம்ம இப்போ விளையாட போறோம். ஓகே பண்ணலாம். ஓகே. என்னங்க? ஈஸியா இருக்கும் தானே? ஃபன்னா தான் இருக்கும். இந்த கார்டு முன்னாடியே கேட்டு இருந்திருக்கலாம். சேலத்துக்கு யோசிச்சு பேசு. யோசிச்சு பேசுங்க பாஸ். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? அப்படின்னு இதுக்கு என்ன மீனிங்? அது இல்ல, நான் இப்போ உங்ககிட்ட 1 மினிட் பேசுவேன். 1 மினிட்ல நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மாத்தி ஓகேவா? நல்ல கேம் கொடுத்தீங்க. சரி, ஓகேண்ணா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஓகேவா தம்பி? நான் எந்த ஊர்னா நீங்க? என் பேர் செந்தில்குமார். செந்தில்குமாரா? நான் வந்து பொள்ளாச்சில இருந்து வந்திருக்கேன். எதுக்குண்ணா வந்தீங்க? ஸ்கூல்ல பையனை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். அவுட்டா? அவுட். டைம் ஆச்சுன்னா சொல்லு. ஓகேவா? அக்கா, எதுக்கு ஏற்காடு வந்திருக்கீங்க? தூங்குறதுக்கு. தூங்குறதுக்கா? அவுட்டா? ஒரே நிமிஷம். அதாவது இதுக்கு ரிலேட்டடாவும் சொல்லக்கூடாது, இல்ல அந்த மாதிரி ரிலேட்டடாவும் சொல்லக்கூடாது. ஓகே ஏற்காடு எதுக்கு வந்திருக்கீங்கன்னா தூங்க வந்திருக்கேன் அப்படி, அதுவும் ஆன்சர் தான். ஓகே ஓகே. நீங்க கேக்குற ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நான் ஆத்தி பதில் சொல்லணும். எஸ்னா நோ, நோனா எஸ், அந்த மாதிரி. ஓகே ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 1 மினிட் வச்சுக்க. அக்கா, எப்போ ஏற்காடு வந்தீங்க? நாளைக்கு வருவேன். நாளைக்கு எதுக்கு வரீங்க? தூங்குறதுக்கு. ஏன் தூங்க வந்தீங்க? சாப்பிடுறதுக்கு. என்னக்கா சாப்பிட்டீங்க இப்போ? காஃபி. காஃபி இல்ல. இல்லையா? ஆமா. இப்போ அவுட்டா? இல்ல. இல்லையா? ஆமா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆரம்பிக்கலாம். அக்கா, இங்க போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கீங்க? பச்சை கலர் நல்லா இருக்குல்ல? சிவப்பு கலரும் நல்லா இருக்கும்க்கா. மஞ்சள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள்லாம் ரொம்ப பிடிக்குமா? அக்ஷேஜ் தான் என் பையனோட பேரு. உங்க பையன் பேர் அக்ஷேஜா? தங்கச்சி பேரு? சென்னையில இருந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்தீங்க? எங்க அண்ணன் வேற ஊருக்கு போயிருக்கு. ஏன் போயிருக்காரு அவரு? என்ன பண்றது, ரொம்ப பசிக்குதே. சாப்பிட்டு வாங்கக்கா. போட்டிங் நான் போகணுமே. வாங்க போலாம். அந்த பொண்ணு பேண்ட் நல்லா இருக்கு. வாங்கிக்கோங்க, நல்லா இருக்குண்ணா. போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா நீங்க வேற டார்ச்சர் பண்றீங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இது போதாதா? அந்த வாட்ச் எவ்வளவுமா? எங்க வாங்குன? சொல்லுங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க? அம்மா, ஏமா என்ன இப்படி படுத்துற? ஏங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த மரத்துல இருந்து போட்டோ எடுக்கலாமாங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏற்கனவே போட்டோ, நீங்க இப்ப மறுபடியும் போட்டோன்னா அவுட் இல்லையா? அவுட் இல்ல? இப்ப அவுட்டா? நிறுத்திட்டீங்கல்ல. இப்ப அவுட் இல்ல. இப்ப அவுட் இல்லன்னா அவுட். சும்மா உண்மையாவே அவுட்டோ நினைச்சேன். ஓகே ஓகே ஓகே. பாருங்க அந்த கால்ல என்ன போட்டிருக்குன்னு திருப்பி. இது ஆக்ஷன் மேடம். அதான் நாங்க ஒரு டைலாக் கொடுப்போம், அந்த டைலாக் நீங்க பேசணும். பேசினாலும் சரி, நடிச்சாலும் சரி. ஓகேவா? ஓகே. இந்த டைலாக் பாத்துக்கோங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த, அது உனக்கு அசிங்கம். தெய்வமே, உனக்கு அசிங்கம். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த, உனக்கு அசிங்கம். வாடா அப்படின்னு கூட்டா வாலாட்டிக்கிட்டு வருவேன். அவ்வளவுதான். தொண்டையில கிச்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்கிச்ச போக்குங்க. என்ன ப்ரோ? அதுவே இதுவே. அதுவா இதுவா? அதுவா இதுவா.
ஓகே ப்ரோ ஓகே. அதாவது இது வந்து என்ன கேம்னா ட்ரூத் ஆர் டேர் கேம். ட்ரூத் ஆர் டேர் நம்ம விளையாடலாமா? சரி ஓகேவா? இப்போ ரெண்டுல எது விளையாடலாம்? ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். ஓகே. நீங்க என்ன படிக்கிறீங்க இப்போ? இப்போ நான் வந்து 11th படிக்கிறேன். 11th போறேன். ஓகே. இப்போ விளையாடலாம் நம்ம ட்ரூத். உங்ககிட்ட வந்து லவ் பண்றீங்களா நீங்க? ட்ரூத் தான் சொல்லணும். ஒன் சைடா பண்ணுறேன். ஒன் சைடா லவ் பண்ணிருக்கீங்களா? ஓகே ப்ரோ. ஏன் ஒன் சைடா லவ் பண்றீங்க? டபுள் சைடு ஓகே ஆகலையா? அந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு பிடிக்கல, நானும் பண்ண முடியும். ஒன் சைடு லவ் ஒன்று இருந்தது, அது கொஞ்ச நாள்லயே அது போயிடுச்சு. ஏன்னா அவங்க வேற ஒரு பையனோட கமிட் ஆயிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். அதனால எனக்கு லைஃப்ல இருந்த ஒரே லவ் அதுதான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா? ஏன் ப்ரோ? ஏன் எதனால பிடிக்கலன்றாங்க? அது தெரியலையே. அது தெரியல. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. உங்க லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். ட்ரூத்தா? ஓகே. பசங்க அவ்வளவு சொல்றானுங்க, நீங்க ஏதோ அப்ப வேற விஷயம் ஏதோ வச்சிருக்கீங்க, நீ சொல்லுங்க. ட்ரூத்தா? ஓகே ப்ரோ. இது வரைக்கும் லவ் பண்ணி உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கு? அதெல்லாம் 3 தடவை ஆகிக்கிற ப்ரோ. இதெல்லாம் பேட்டா ப்ரோ. 3 பேருக்கு கல்யாணம் ஆகி போச்சு. சரி 2 பேர் தான், 2 பேருக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஏன் ப்ரோ எதனால பிரேக்கப் ஆயிடுச்சு? ஏன்னா நான் பண்ணேன். சொல்லலையா ப்ரோ? சொன்னேன் ப்ரோ. அவங்க என்னன்னு தெரியல, நான் கையெல்லாம் கிழிச்சேன். அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, செகண்ட் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, ரெண்டுமே பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ. ரெண்டுமே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல 2 லவ் ஃபெயிலியர் சார். ஏன் ப்ரோ ஏதாவது ரீசன் பண்ணா தானே ப்ரோ பிரேக்கப் ஆகுறதுக்கு? சும்மா போய் பேசிட்டு இது பண்ண, அது லவ் பண்ணல. நாம லவ் பண்றோம், அதுங்க லவ் பண்ணல. நான் பண்ணேன், அதுங்க லவ் பண்ணல ப்ரோ. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. மூணாவது நீங்க அது ப்ரோ? மூணாவது இல்ல ப்ரோ, ரெண்டாவது தான். 3 ஓகே ப்ரோ. 2 தான். அதுக்கப்புறம் நோ லவ். ஓகே. என்ன போட்டுருக்கு பாருங்க, எதுவுமே போட்டேன். திருப்பி பாருங்க. குட்டைய குழப்பு. குட்டைய குழப்பு. அது குட்டைய குழப்புனா பாசிட்டிவ் நெகட்டிவ். யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தி நல்லதா சொல்லணும், நான் நெகட்டிவ் சொன்னதும் கெட்டதா சொல்லணும். அதாவது இப்ப இவங்க யாரு, தங்கச்சியா அக்காவா? அக்கா. இப்ப அக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எங்க அக்காவை பத்தி நல்லதுன்னு கேட்டுருப்போ, என் அக்கா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, எனக்கு அக்கா தான் உயிர், எங்க அக்காவோட பாசம் தான் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பேசணும். நெகட்டிவ் சொன்னதும் அவ எதுக்கு இருக்கானே தெரியல, எனக்கு போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? விளாடலாமா? நீங்க ஒரு டைம் விளாடுங்க, நீங்க ஒரு டைம் விளாடுங்க. ஓகேவா? ஓகே. இப்ப யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா. அம்மா. அம்மாவை பத்தி பேசலாம் இப்போ. ஓகே. இப்ப அம்மாவை பத்தி சொல்லுங்க. பாசிட்டிவ். நல்லா சமைச்சு தருவாங்க, நல்லா பாத்துக்குவாங்க, நல்லா கேரிங்கா இருப்பாங்க, வீட்டுல ஜாலியா இருப்பாங்க. நெகட்டிவ். எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அடிச்சு துரத்தி விட்டுட்டே இருப்பாங்க, அடிப்பாங்க. எந்த கடைக்கு வேணாலும் போயிட்டு வர சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீட்டு வேலை அதிகமா வைப்பாங்க. பாசிட்டிவ். அங்க விட இங்க அதிகமா அடி வாங்கிருப்பாங்க போல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அம்மா பத்தியா பாசிட்டிவா இல்ல? ஆமா, அம்மா பத்தி. பாசிட்டிவ்னா அன்பா கேரிங்கா இருப்பாங்க. ப்ராப்பரா அப்படிலாம் இல்ல, எது கலாய்ச்சாலும் கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்குவாங்க. நெகட்டிவ். அதிகமா கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஏதாவது வேலை வைப்பாங்க, படிக்க சொல்லுவாங்க, அந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. படிக்க சொல்றாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இப்போ நீங்க சொல்லுங்க, யார பத்தி பேசுறீங்க? இவனை பத்தியே பேசு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க? இவனை பத்தியே பேசு. உங்க தம்பியை பத்தியே பேச போறீங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, உங்க தம்பியை பத்தி பாசிட்டிவ் சொல்லுங்க. நல்ல பையன், நல்லா பேசுவான், ஜாலியா இருப்பான், என் டைப்புக்கு வைபுக்கு செட் ஆகும். நெகட்டிவ். ஒம்பளுத்துக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருக்கான், எங்க போனாலும் ஒம்பளுத்துக்கிட்டே இருக்கான். சௌரி முடின்னு ஒம்பளுக்குறான். உண்மையான சௌரி முடியா? இல்ல, ஒரிஜினல் முடிதான். சௌரி முடின்னு ஒம்பளுக்குறான். பாசிட்டிவ். ஆனா அவ்வளவா எதுவும் சொல்ல மாட்டான், அடிச்சோன்னாலும் வாங்கிக்குவான், திட்டலாம் மாட்டான், இந்த மாதிரி. நெகட்டிவ். நெகட்டிவ்னா ஆனா நம்ம சில டைம் அவனுக்கு கோவச்சா திரும்பி அடிச்சிருவான், அதுதான். பாசிட்டிவ். அவனுக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணா நம்ம மேல கோவம். நெகட்டிவ். அவ்வளவுதான். சரி, ஓகே. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்.
சேலத்துக்காரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சேலத்துக்காரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. சேலத்துக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேலத்துக்காரங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா பண்றாங்க. சேலத்துக்காரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா வேணும்னா சேலத்துக்காரன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.